அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ பதிவில் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுவரை நீங்கள் உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், ஆனால் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் எந்திரிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் எப்படி எந்திரிக்கிறதுன்றது தெரியல. எந்திரிக்கிறதுக்கே ஒரு தைரியம் ஒன்று வேணும் உண்மையாகவே. அப்படி எந்திரிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார் கைட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படியே நான் மெடிடேஷன் சொல்லி நான் ட்ராவல் பண்ணாலும் எனக்கு எப்படி மெடிடேட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்படின்னக்கூடிய நிறைய குழப்பங்கள் காலையில் எழுறதுல இருக்குது. இந்த காலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த இருள் விலகி அந்த ஒளி பிறக்கக்கூடிய நேரம் என்பது இந்த காலை நேரம். அப்போது இந்த ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த காலை நேரத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த மார்னிங்கை பற்றி பேசியிருக்காங்க. காலையில் எந்திரிக்கக்கூடிய சீக்கிரமாக எந்திரிக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதன்படி தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 பேட்ச்ன்றது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வேக்கப் சேலஞ்சாக கிட்டத்தட்ட ஒரு 3 பேட்ச். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷத்துக்கு மேலே நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமை நடத்திட்டு இருக்கோம். நீங்களும் இந்த வாட்டி இந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம 7 பேட்சஸ் 21 டேஸ் நடத்திட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு 6 பேட்சஸ் 21 டேஸ் நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 7th பேட்ச்ல இருந்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமாக தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த 7 டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 14 டேஸாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் 14 டேஸாக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதில் கலந்துக்கலாம். என்னென்ன மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன், கவனிச்சு பாருங்க. ரொம்ப உங்களோட வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டே 1 என்ன அப்படின்னா, த சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் பிரம்ம முகூர்த்தா. அண்ட் டே 2 த பவர் ஆஃப் வேக்கிங் பிஃபோர் த வேர்ல்ட். ஏன் ஒரு பவர் கிடைக்குது, என்ன மாதிரியான பவர் அங்கே இருக்குது, உலகம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சா அப்படின்னக்கூடிய விஷயத்தை தான் நம்ம 2வது நாள் பார்க்க போகிறோம். 3வது நாள் என்ன அப்படின்னா, மார்னிங் சைலன்ஸ் மூலமாக மைண்ட் எப்படி கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்றத 3வது நாள். அண்ட் 4th டே பார்த்தீங்கன்னா மார்னிங் எனர்ஜி ஆக்டிவேஷன் பிரீத்திங் ப்ராக்டிஸ் மூலமாக எப்படி எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத 4th டே பார்க்க போகிறோம். 5th டே பார்த்தீங்கன்னா மந்த்ரா மெடிடேஷன். இந்த மந்த்ரா மெடிடேஷன் 5th டே பார்க்குறோம். அண்ட் 6th டே என்ன விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த உங்களோட ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வர போகிறோம். ஸோ மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம்ஸ் இன்டு ரியாலிட்டி அப்படின்றது தான் 6th டே. 7th டே பார்த்தீங்கன்னா இந்த 6 நாள் எடுத்ததில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனாக நம்ம 7வது நாள் பார்ப்போம். அண்ட் வீக் 2 8th டே பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். இந்த கிராட்டிடியூடை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். நீங்கள் முடிஞ்சால் மேலே கார்டில் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் அதோட வீடியோட லிங்க் கொடுக்குறேன். கிராட்டிடியூட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்குது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அண்டு 9th டே பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ் ப்ராக்டிஸ். அப்போது இதுக்கு முன்னாடி இந்த எமோஷ்னல்லாம் நிறைய கனெக்ட் ஆகிருப்பாங்க, ஹீல் ஆக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, நிறைய விஷயங்களில் மாட்டிகிட்டு இருப்பாங்க, கில்ட் ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி அந்த எமோஷனல் டீடாக்ஸ் அண்ட் ஹீலிங்காக அந்த 2nd வீக்கில் 2nd டே இருக்கும். 10th டே பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங் ப்ராக்டிஸ், எப்படி ஜேர்னல் எழுதுறது, ஸோ ஜேர்னல் எந்த மாதிரி விஷயத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு கூடியது 10th டே. 11th டே பார்த்தீங்கன்னா மைண்ட் டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ். ஒன்று விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக என்னால் ஓட முடியல, மைண்ட் டிசிப்ளின் இல்லை அப்படின்னு கூடியது பார்த்தீங்கன்னா 11th டே நம்ம பண்ணுறோம். அண்ட் 12th டே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஸ்கெடியூலில் நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட் நெக்ஸ்ட் 21 டேஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னக்கூடிய ப்ளூ பிரிண்ட்டு அந்த 12th டே நம்ம கொடுத்துருவோம். அண்ட் 13th டே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணணும், தொடர்ந்து என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னக்கூடியது 13th டே நம்ம கொடுத்துருவோம். அண்ட் 14th டே பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதில் எடுத்ததில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த 14th டே அந்த ஃபைனல் டே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் செஷன் ஆகும், அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த 14 நாளும் ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்குது. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் அட்டன் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹைலைட்ஸில் அதை பற்றி ஹைலைட் பண்ணியிருக்கேன், எல்லாரோட ஃபீட்பேக்ஸையும் ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட மாற்றங்கள் மாறிட்டு இருக்குது. ஸோ இந்த டேட்டை நான் திரும்பவும் சொல்லிடுறேன். November 3 to November 16th வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் நடக்க இருக்குது 14 டேஸாக. காலையில் 4 to 5 இந்திய நேரப்படி. சப்போஸ் நான் அப்ராடில் இருக்கக்கூடிய பர்சனுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் அவைலபிள் இருக்கும். உங்களோட பிரம்ம முகூர்த்த நேரம் எந்த நேரமோ அந்த நேரத்தில் எழுந்து இந்த ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இந்த 14 நாள் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாட்களாக
அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் அந்த ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் இதில் கலந்துக்கணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் சந்திப்போம். வணக்கம், என்னோட பேர் ராஜேஸ்வரி. திருமாறன் தம்பி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 21 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணதுல நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஒவ்வொரு நாளும் எடுக்கிற கிளாஸை வந்து கவனிக்க எண்ணங்கள் எல்லாத்தையுமே கவனிக்க சரியான முடிவுகள் வந்து தெளிவா என்னால எடுக்க முடியுது. நிறைய வந்துட்டு கிடைக்காம தள்ளி போய்கிட்டு இருக்கிற அனைத்துமே எனக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி.